எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நமக்கு 2 கிட்னி இருக்குது. சிறுநீரகம்னு சொல்கிறோம் இல்லையா? வலது பக்கம் ஒன்று இருக்குது, இடது பக்கம் ஒன்று இருக்குது. மூளை, ஹார்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஆனால் கிட்னி பார்த்திங்கன்னா 2 இருக்குது. 2 கிட்னி தான் இருக்குதே டாக்டர், அதுக்காக சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமாக இருந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கி உள்ளுறுப்புகளில் முதன்மையாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு கிட்னியாக தாங்க இருக்குது. 2 கிட்னி இருந்தால் கூட ரெண்டுமே செயலிழந்து போய் நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்குது இல்லையா? உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது வலியோ வேறு பிரச்சனை ஏதாவது இருக்கா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா? சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. 2 கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஹெல்த்தி பாடியிலேருந்து ஒரு கிட்னி எடுத்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைக்கிற பேர் தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. முதல்ல சொந்தக்காரங்களாக இருக்கணும், அதுலேயும் அவங்களுக்கு பிளட்டு மேட்ச் ஆகணும். அப்புறம் கிட்னியை வச்ச அப்புறம் பாடி கிட்னியை ரிஜெக்ட் பண்ணாமல் உள்ளே வச்சுக்கணும். அப்புறம் இம்யூனிட்டி சப்ரஷன், அதாவது நம்ம உடம்புல இம்யூனிட்டி இருக்குது இல்லையா? நம்ம கிட்னி நம்ம எடுத்து பாடிக்குள்ளே வைக்கும்போது ஏதோ ஃபாரின் பாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடி என்ன பண்ணும் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த கிட்னியை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ அந்த இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு, அதாவது குறைக்கிறதுக்காக இம்யூனோ சப்ரஷன் கொடுப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் பாடி ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கான மருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிட்னியை ஒழுங்காக பார்த்துக்கணும். கிட்னி எதனால் பாதிக்கப்படுது? சரியாக தண்ணி குடிக்கிறது இல்லை, உப்பு அதிகமாக சாப்பிட்றது, குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது, பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. இந்த பொதுவான காரணங்கள் நம்மளுக்கு கிட்னி பிரச்சனை வருதுன்னு தெரியும். உணவின் மூலமாக கிட்னியை காப்பாற்ற முடியுமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் சில உணவுகளை அவாய்ட் பண்ணுறதன் மூலமாகவும் கிட்னியை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற 5 வகையான உணவுகள் பார்த்திங்கன்னா கிட்னியை சட்னி ஆகக்கூடிய உணவுகள். என்னதான் நம்ம கிண்டலாக சொன்னாலும் கிட்னி ஃபெயிலியருக்கு காரணமான உணவுகள். டைரெக்டாக அதை சாப்பிட்ட உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடாதுங்க. இது உடம்புல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை உண்டு பண்ணி கடைசியில் கிட்னி ஃபெயிலியரில் போய் முடியும். இப்படிப்பட்ட 5 வகையான உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் அதை அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம 1க்கு 2 கிட்னியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் பாதுகாக்க முடியும். வாங்க நம்ம தவிர்க்க வேண்டிய அந்த 5 உணவுகள், கிட்னியை ஃபெயிலியர் ஆக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்துடலாம். முதலாவது பார்த்திங்கன்னா ஹை சோடியம் கண்டென்ட் ஃபுட்ஸ். என்னன்னு பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். பொதுவாக உப்புன்னு சொல்லும்போது சோடியம் குளோரைடு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? வெறும் உப்பை மட்டும்தான் சாப்பிட்டா தான் பிரச்சனைன்னு கிடையாதுங்க. சமையலில் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும். அதே மாதிரி இருந்தால் பிரச்சனை தான். கடல் உணவுகள் ஓரளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்லாம். ஏன்னா மீன்கள், நண்டு அதுன்னு எல்லாமே நல்லது தான். வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை சாப்பிட்டுக்கலாம். டெய்லி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக அந்த கருவாடு தெரியும் இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டு தாங்க, சாப்பிட்லாம், தப்பு இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம், தப்பு இல்லை. டெய்லிலாம் கருவாடு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் இல்லையா? கிட்னி போயிடும். அதே மாதிரி ஊறுகாய். சில பேர் பார்த்திங்கன்னா ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக தொட்டுக்க மாதிரி வச்சுக்கணும். சில பேர் அவியல் கூட்டு மாதிரியே ஊறுகாய் சாப்பிடுவாங்க. ஹை சோடியம் குளோரைடு கண்டென்ட் இல்லையா? சாப்பிடும்போது கிட்னி பிரச்சனை ஆகிடும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். நம்ம உப்பு அதிகமாக சாப்பிடும்போது தண்ணி தாகம் எடுக்குது இல்லையா? இதுதான் காரணம். அதுக்காக உப்பு நிறைய சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும்னு நினைக்கக்கூடாது. அளவாக கண்ட்ரோலாக உப்பை வச்சுக்கணும். இந்த உப்பு உடம்புக்குள்ளே போகும்போது பிபியை அதிகப்படுத்தி நாளடைவில் நம்ம கிட்னியை டேமேஜுக்கு உள்ளாக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கெட்டில் டின்னில் அடைக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் உப்பு சேர்த்து தான் வைப்பாங்க, கெடாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் சாப்பிடும்போது உப்பை கொஞ்சம் தொட்டுட்டுலாம் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவிலே உப்பு நிறைய சேர்ந்துருக்கும்போது உப்பை தனியாக சாப்பிட்றத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா சுகரி கண்டென்ட் ஃபுட். இந்த சுகர்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக வெள்ளை சக்கரை அது மட்டுமே கிடையாதுங்க. நம்ம பேக்கரியில் போய் ப்ரெட்டு வாங்குகிறோம் இல்லையா? என்னெல்லாமோ வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அது எல்லாமே ப்ராசஸ்டு சுகர். சுகரை சாதாரணமாக சாப்பிட்றத விட ப்ராசஸ்டு சுகர் இருக்கு இல்லையா? அந்த பேக்கரியில் வாங்குகிற ஐட்டம் இது தாங்க உள்ளதிலே படும் மோசமானது. இது உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை உடம்புல உள்ள எல்லா உறுப்புகள்லையும் டிஷ்யூக்கள்லையும் முக்கியமாக இரத்த நாளங்கள்லையும் ஏற்படுத்துதுங்க. உடம்புக்கு இரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும். அப்போ இந்த இரத்த நாளங்களில் வீக்கம் வரும்போது ரத்தம் போகிறது தடைப்படுது, குறையுது. கிட்னிக்கு போக வேண்டிய ரத்தம் சரியாக போகல அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம சிறுநீரை வடிகட்டி வெளியே தள்ளுறது, அது பாதிக்கப்படும். அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்கிற மாதிரியே இந்த சுகர் கண்டென்ட்டும் அதிகமாக போகும்போது, ப்ராசஸ்டு சுகர் அதிகமாக போகும்போது வீக்கத்தினால உங்களுக்கு பிபி சூட்டப் ஆகி கிட்னி பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. வாட்டர் ரீடென்ஷன் சொல்லுவாங்க. உடம்புல உப்பு அதிகமாக போகும்போது உடம்பு தண்ணியை பிடிச்சி வைக்கும்.
அதே விஷயந்தான் அந்த இன்ஃப்ளமேஷனும் பண்ணுது. அதனால் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிடுச்சுன்னா கிட்னி ப்ராப்ளம் வரதானே செய்யும். அதனால் சுகர் கண்டென்ட் வந்து பொதுவாக வெள்ளை சர்க்கரையிலேருந்து பேக்கரியில் வாங்கக்கூடிய ஐட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா பிபி. என்ன டாக்டர் பிபின்னு சொல்கிறீங்க? பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ். சில உணவுகளில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், சில உணவுகளில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும். இந்த 2 சேர்ந்த உணவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது நான்வெஜ் இருக்கு இல்லையா, அதுலேயும் ரெட் மீட் இருக்கு இல்லையா, அதில் தாங்க அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா இது உடம்புக்குள்ளே போகும்போது தேவையில்லாத மாற்றங்களை இரத்த குழாய்களில் ஏற்படுத்தி கிட்னியை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதனால் அந்த பிபியை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 4வது விஷயம் இருக்கு இல்லையா, இதை கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், அதாவது புரதச்சத்து அதிகம் மிகுந்த உணவுகள். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? புரதம் அதிகமாக உடம்புக்கு தேவை, அதை சாப்பிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும், கொழுப்பெல்லாம் குறையும், மாரடைப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் இந்த புரத உணவை சாப்பிட்டா கிட்னி பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தாங்க. புரோட்டீனுக்கு வந்து சோர்ஸ் வந்து நான்வெஜ்ஜிலேருந்து அதிகமாக நம்ம எடுக்க என்ன ஆகும்னா பாடி வந்து ஓரளவுக்கு தான் அதை யூஸ் பண்ணும். யூஸ் பண்ணாத புரோட்டீன் வந்து கிட்னி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்ப ட்ரை பண்ணும். புரோட்டீன் எவ்வளோ ஹார்டான உணவுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நாளடைவில் அதால் முடியாமல் சோர்ந்து போய் கிட்னி ஃபெயிலியரில் போய் முடியும். அதுக்காக புரோட்டீன் ஃபுட்டே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லைங்க. உங்கள் பாடிக்கு எவ்வளோ புரோட்டீன் தேவையோ, 1 கிலோகிராம் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் புரோட்டீன் போதும். அந்த அளவு நீங்கள் சாப்பிட்டா போதும். புரோட்டீன் ரொம்ப நல்லது தாங்க உடம்புக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா தாவர உணவுகளில் உள்ள இந்த பீன்ஸு, காய்கறிகள் இதில் உள்ள புரோட்டீன் ரொம்ப நல்லது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரில் உள்ள புரோட்டீன் ரொம்ப நல்லது. மீன்களில் உள்ள புரோட்டீன் வந்து ரொம்ப நல்லது. ரெட் மீட்டில் உள்ள புரோட்டீன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இது உடம்புல டைஜஸ்ட் ஆகிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். அதனால் புரோட்டீனுக்கு தாவர உணவுகளையும் முட்டை மீனையுமே அதிகமாக எடுங்க. சிக்கன் மட்டனை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடைசியாக 5வது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். டாக்டர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்களே, எல்லா வைட்டமின்களும் மினரல்ஸும் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே என்ன டாக்டர் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாதுங்க. கிட்னி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அது என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த 3 விஷயங்களும் அதிகமாக உள்ள உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சா தான் கிட்னிக்கு நல்லது இல்லையா? இந்த 3ம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை தவிர்த்தாலே போதுங்க. பனானாவில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குதுன்னு தெரியும், வாழைப்பழத்தில். அவக்கடோ ஃப்ரூட்டு ரொம்ப நல்லது, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறோம், இதுலேயும் வந்து அதிகமாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உலர் பழங்கள், இந்த உலர் திராட்சைகள் இருக்கு இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத கண்டென்ட் இருக்கனால கிட்னி கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அதுக்காக அதை ஒதுக்கி வச்சிடாதீங்க. ஏன்னா அதில் சத்துக்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு என்ன சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. இது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அப்புறம் கெஃபைன், காஃபி அது கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, முக்கியமாக நான் சொல்ல ஒரு 5 வகையான விஷயங்கள்னு சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் ஒரு பிரச்சனை வராது, கிட்னி ஃபெயிலியரும் ஆகாது. இது போக கால்சியம், அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு இதெல்லாம் உடம்புல அதிகமாக போகும்போது கிட்னியில் கல் பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது இல்லையா, யூரிக் ஆசிட் பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் எல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணுங்க. குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து சுத்தமான ஃபில்டர் தண்ணியாக இருக்கணும், உப்பு சேர்ந்த தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வெஜ்ஜு உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்க. நான்வெஜ் வேணும் அப்படின்னா மீனும் முட்டையும் சூப்பர் உணவுகள். இது போக தினமும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா வேர்க்க நடக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உடம்புல உள்ள தேவையில்லாத உப்புச்சத்துக்கள் எல்லாம் வெளியே போகும். கடவுள் நமக்கு 2 கிட்னி தந்திருக்காரு. ஒன்று ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தாலும் இன்னொன்று வேலை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டா 2 கிட்னியுமே நம்மளுக்கு போயிடும். கிட்னி இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளுக்கு கடவுள் தந்த கிட்னியை நம்மளே பாதுகாத்து நல்லபடியாக வாழலாம். இது முக்கியமான விஷயம் தானே. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.